இந்த காரை சுத்தியே வந்து ஆடுகள்லாம் எடுக்கிற கஷ்டம் போல தான் கிடக்கு விடப்பட்ட கேமரா கனவோட கட்டி இந்த வீடு இருந்து போயிருக்கேன்னு பாருங்க. இந்த போர்டர் தான் கடம் இது அதுக்கையும் இதில் நின்றவர் கடம்பர் செல்வராசா மாஸ்டர் சொல்லி 90 பேர் சிங்கள எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. இதான் வந்து உண்மையான பங்கரம். ராணுவம் இருக்குது பாம்பை கண்டா ஒங்க நிற்போம். இப்போ நாங்கள் பங்கருக்குள்ளே போகிறோம். தண்டவாளங்கள் மேலே போடப்பட்டு தான் இந்த பதங்குழி வந்து உள்ளுக்குள்ளே போய் இங்கே இடப்பகம் அப்படியோ திரும்புகிற மாதிரி முடியவே போகிறாங்க வராங்க. இது வெட்டுன வரையும் புத்த கோயில்கள் இருக்கிற பகுதிகள் மட்டும் எத்தனையோ புலம்பெயர் தமிழர் காணி இந்த பகுதியில இருக்கு. ஆணி இருக்கிறான் உள்ளுக்கு. உண்மையாக எங்களை விட உள்ளுக்கு கிடக்கப்பட்ட தோட்ட காணி ஒன்றும் முடியாது. ஐயோ வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு புது காணொலியில் சந்திக்கிற மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பலாலி என்ற பிரதேசத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு இங்கே ஏன் வந்திருக்கிறோம்னா வந்து இவ்வளவு காலம் வந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இந்த கொஞ்சம் காணிகள் வந்து விடுவிக்க போயினோம். அந்த காணிகள் நிலவரங்கள் பற்றி தெரியப்படுத்துறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற மக்களோடையும் போய் கதைக்க போகிறோம். இதில் நாங்கள் வர்ற வீதியில் பார்த்தா விட போகிற காணிகளை எல்லாம் துப்புரவாகி கொண்டிருக்கிறோம். மற்ற வந்து கொஞ்சம் பேர் வந்து விறகுகள் எல்லாம் வெட்டி கொண்டிருக்கிறோம். அப்படி கணக்க விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. பின்னால் பார்த்தீங்கன்னா அந்த இராணுவத்தின் சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு கல் ஒன்று இருக்கு. இந்த வீடுகளும் இப்பதான் விடுவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து காணொலியை பாருங்க. அதோட இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போட போகிற காணொலி வந்து உங்களுக்கு உடனுடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் உழுதோன் இருக்கிறார் பாருங்க. லேமாஸ்டர் வச்சு உழுதோன் இருக்கிறார். சின்ன பிரதேசங்கள் இருந்தபடியாக லேமாசரில் உழக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி வந்து பெரிய உழவு இயந்திரங்கள் பயன்படுத்த உழக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எல்லாம் இந்த கொக்குகள் வந்து அந்த விதையில் சாப்பிட்றதுக்கு இருக்குது பாருங்க. உலைக்கு வந்து அந்த மண்புழுக்கள் எல்லாம் வெளியே வரும். அதை சாப்பிட்றதுக்கு வந்து இதில் கொக்குகள் எல்லாம் கணக்கணிக்குது. இதில் வெங்காயம் பயிரிட்டுருக்கணும் பாருங்க. மற்றது இஞ்சால பார்த்தீங்கன்னா இதில் பயத்தை பயிரிட்டுருக்கணும். அப்படியே உள்ளுக்குள்ள வர ஒரு பாகல் தோட்டத்துக்கு வந்துக்கிறேன் பாருங்க. பாவக்காய் எல்லாம் காய்ச்சி தொங்குது. இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் அந்த போத்தில்கள் வச்சுக்கணும். ரைட் இங்கே பாருங்க. இதில் வந்து இந்த பிசினா ஒட்டி வருது. இந்த பூச்சிகள் எல்லாம் வந்து இதில் இருந்தோடனே வந்து ஒட்டி அதிலேயே செத்துடும். இதில் பாருங்க. இதில் ஒரு கம் மாதிரி இருக்குது. இதில் பூச்சிகள் எல்லாம் வந்தோடனே செத்துடும். இந்த பாவக்காய் இருக்குல்ல, இந்த பாவக்காய் கலருக்கு இந்த போத்தில்கள் காணப்படுறபடியாக வந்து பாவக்காய் எண்ணெய் வந்து இந்த போத்தில்களில் இருக்கும்போது அந்த பூச்சிகள் எல்லாம் வந்து செத்துரும். இந்த பாகல் தோட்டத்தின் இடையில எல்லாம் வந்து இந்த இது தொங்கப்பட்டிருக்கு பாருங்க. நல்ல வரிசையில வந்து இந்த பாகல் தோட்டம் அடிச்சிருக்கணும். காய்க்கப்பட்ட பாகல் காய். ஐயோ பிஞ்சிருமோ பாருங்க. அதாவது இங்கேயும் இருக்கு. கணக்க பாகல் காய் இருக்கு. இதுல வந்து அறுவடை இப்போ வந்து பெற்றுக்கொண்டு தான் இருக்கணும். உள்ளாலயம் வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். கூடுதலாக இங்கே பிரதேசங்கள் எல்லாம் வந்து பெரிய விவசாய பூமிகள்லாம். விவசாயத்தை நம்பி தான் கணக்க மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கணும். அங்கால பார்த்தீங்கன்னா அங்கால தக்காளிகள் எல்லாம் நட்டுருக்கு. நல்ல பெரிய ஒரு தோட்டம். இதுக்குள்ளேயே வந்து கணக்க பயிர்கள் வந்து விதைச்சிக்கணும். பயிட்டை எல்லாம் பாருங்க. இதில் படர்ந்துருக்கு. நடுவுக்குள்ள வந்து மிளகாய் கண்டுகள் வந்து நாட்டப்பட்டிருக்கு. இதில் ஒரு அம்மா வந்து வீதியில் மாடு மேய்ச்சி கொண்டு வர பாருங்க. ஐயா வணக்கம். இங்கே பகுதியில் இருக்கிறீங்க. நீங்களும் விவசாயம் செய்றீங்களா? தொடக்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்க இல்லை இடம்பெயர்வுகளுக்கு போயிட்டு வந்தீங்களா? வந்துட்டீங்க. விட்ட வச்சு எப்போ 2010 மாட்டில் இப்போ காணிகள் விடுவிக்கப்படுறபடியாக வந்து இன்னும் சொந்த ஊரில் இருக்காம இருக்கிற மக்கள் வந்து இங்கே தான் கட்டாயம் வருவினா. சரி நன்றி. இது என்ன ஆட்டுக்காயா புல்லு? அப்படி எடுக்கிறது கஷ்டம் போல தான் கிடக்கு. இதுல வீதிக்கு முன்னால பாத்தீங்கன்னா செம்மறி ஆடு அந்த கூட்டம் போய் கண்டிருக்கு பாருங்க. இவ்வளோ ஆடுகள் போகுது பாருங்க. வீதிகள் முழுக்க வந்து அந்த செம்மறி ஆட்டு கூட்டம் தான் போகுது.
பாருங்க இவ்வளோ ஆடுகள் வந்து வீதியால் போகுது. இந்த காரை சுற்றியே வந்து ஆடுகள்லாம். முள்வேலி அமைக்கப்பட்டு காணப்படும் இந்த பகுதிகள் எல்லாமே வந்து இப்பவும் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இருக்கு. பல மக்களின் வீடுகளும் இந்த இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கு. இப்போ நாங்கள் இராணுவ கட்டுப்பாட்டிலேருந்து விடுவிக்கப்பட்ட பகுதிகள் என்று சொல்லப்படுற இடத்துக்கு வந்துட்டோம். எல்லாரும் அந்த விறகுகள் வெட்டி கொண்டிருக்கிறதுல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதான் அந்த விடப்பட்ட கேம்பின நேர்னு பாருங்க. இங்கால பின்னுக்கு எல்லாம் வந்து கணக்க வீடுகள் எல்லாம் இருக்குது. அதுகள் எல்லாம் வந்து விடப்பட்டிருக்கு. இந்த பகுதியெல்லாம் வந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டெலாம் இருந்தது பாருங்க. அவன் பச்சுகள் எல்லாம் போட்டிருக்கு. பாருங்க இந்த வீடெல்லாம் வந்து இராணுவத்தின் கட்டுப்பாடெலாம் இருந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ பாழடைஞ்சு போயிருக்குண்டு இந்த பிரதேசங்கள் எல்லாம். இங்கே கிணறு எல்லாம் அதை சுற்றி புல்லுவெல்லாம் வளர்க்கப்பட்டிருக்கு. அந்த விடுவிக்கப்பட்ட பகுதிக்கு பக்கத்திலே இவ்வளவு செம்மறியாடுகள் மேய்ஞ்சி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மேய்ப்பாளர்கிட்ட கேட்ட மட்டும் இப்போ தான் எங்களுக்கு இந்த இங்காலையெல்லாம் மேய்கிறதுக்கு அனுமதி கிடைச்சது. இப்படி எங்களை மாதிரி பரம்பரையாக இந்த செம்மறியாடுகள் வளர்க்குற கணக்க பேர் இந்த பிரதேசத்தில் இருக்கிறதாம சொன்னவர். இந்த செம்மறியாடுகள் வந்து கூடுதலாக ரச்சி தேவைக்காக இங்கே வளர்க்கப்படுதுன்னு சொன்னவன். நாங்கள் போன மட்டில் எக்கச்சக்க பேர் இந்த ஆட்டுப்பட்டி வளர்க்குறத காணக்கூடிய மாதிரி இருந்தது. அதோட ஒவ்வொரு பகுதியில் கொண்டு போய் அவையில் மேய விடுவினமாம். இன்னும் ஒரு 2 கிழமையில இந்த ஆடுகள் எல்லாத்தையும் வந்து முல்லைத்தீவு கொண்டு போக போகிறோன்னு சொன்னவன். அப்போ நான் கேட்ட மட்டும் என்னென்னு கொண்டு போக போகிறீங்கன்னு நடந்து தான் கூட்டி கொண்டு போகிறோன்னு சொன்னவன். உண்மையிலேயே அந்த விஷயத்துக்கு எனக்கு ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்த விட்டு எழும்பி போயிட்டோம். நேற்று தான் வந்து இதில் இருந்த வீதியில் இருந்த வேலிகள் எல்லாம் வந்து அகற்றப்பட்டு விட்டுருக்கணும். இன்னும் வந்து முழுமையாக வந்து பொதுமக்கள்கிட்ட இதெல்லாம் இன்னும் ஒப்படைக்கலை. பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இந்த வீடுகளை பார்த்தீங்கன்னா இந்த வீடுகளுக்குள்ளேயும் ஆக்கள் இல்லை. இதில் இந்த பூட்டுகள் எல்லாம் வந்து உடைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். சுற்றி வர ஃபுல்லாக பட்டை காடுகளாக தான் இருக்கு. வீதியிலேருந்து போக வெளியிலேருந்து பார்க்க இந்த மாதிரி காணிகள் இப்படி கரையில் வந்து பூக்கண்டுகள்லாம் நடப்பட்டு அழகாக தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முழுக்க பட்டை காடுகளாக கவனிப்பாரிட்டு போய் தான் இருந்தது இவ்வளோ காலமாக. இதுக்கு போட்டிருந்த பாதுகாப்பு வேலிகள் எல்லாம் வந்து நேற்று தான் அகற்றியிருக்கேன் பாருங்க. முட்கம்பி வேலிகள் எல்லாம் போடப்பட்டிருந்தது. நேற்று எல்லாத்தையும் வந்து அகட்டி கொண்டு போயிருக்கணும். இதில் ஐயா ஒரு ஆள் 3 சக்கரத்தில் வந்து வந்தார். ஐயா வணக்கம். வணக்கம். என்ன நடந்தது? எனக்கு சின்ன இல்லை, 3 வயசுல போலிக்கு. நீங்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கிறீங்க? எங்களோட இந்த பிரதேசம் தான் இருக்கிறாங்க. சொந்த இடம் உள்ளுக்கு. உள்ளுக்கு. இந்த காணி பிடிப்பு பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது 2019 விட்ட காணியால் ஒரு கேம்பை வச்சிருந்தேன். இதால் எழும்பி கொண்டு இப்போ அண்டைக்கு ரணில் பொங்கலுக்கு கண்டு வந்துட்டு சொன்னார் தான் மக்கள் காணியை விடுவிக்கிறேன்னு சொல்லி இந்த இடத்தாலே எழும்புறேன். அவன் முன்னுக்கு விடுவிக்க இது தாங்க போது சீக்கிரம் எடுக்கிறோம். அது இப்போ எடுக்கையும் ஒரு பெரிய நிலப்பரப்பை விடுறோம்னு சொல்லி சம்பிரதாயம் காட்டி கொண்டு போகிறேன். உண்மையாக எங்கட இல்லைங்களை விட உள்ளுக்கு கிடக்கப்பட்ட தோட்டக்காணி எதுவும் முடியாது. ஐயோ எங்க ஐயா அழைச்சி கொண்டிருக்கே வந்து மழை பெய்ய தொடங்கிட்டு இங்கால நாங்கள் உள்ளுக்குள்ள அந்த கேம்பின் பகுதிக்கு போய் கொண்டிருக்கோம் பாருங்க. அழைச்சி கொண்டிருக்க மழை வந்து குழப்பிட்டு சொல்லுங்க ஐயா. இது வந்து 2019 கேட்க விடுபட்ட காணி. இந்த ஏரியா பெருநிலப்பரப்பா விட்டது. இப்போ என்னென்னு கேட்டானா இதை வச்சுட்டு சீக்கிரம் விடுவோம்னு சொல்லி ஒரு 10 பொங்கலுக்கு வந்த உடனே இடம்ப சொல்லிட்டு இன்றைக்கு பெரிய நிலப்பரப்பை விடுற மாதிரி நாடு எல்லாத்தையும் காட்டுறோம். எவ்வளோ பரப்பு இந்த பகுதியில் விடுற போயின்னு சொல்லி அறிவிச்சிருக்கீங்கன்னா? 10 ஏக்கர் தான், வெறும் 10 ஏக்கர் தான். ஆனால் வெளியில் வந்து 113 ஏக்கர் இருக்குட்டு. இது ஒரு கேம், கேக்கிஸ்ல 2 கேம், பலாலி இது குறிக்கப்பட்ட பிரதேசம் எல்லாத்தையும் சேர்த்து தான் 118 ஏக்கரா மாத்திரம். எல்லாத்தையும் சேர்த்து அந்த 118 ஏக்கர் விடுவிப்பதா சொல்லப்படுது. இந்த விடுவிக்கப்பட்ட காணியில் வந்து எல்லாம் அரச காணி என்ற ஒரு பேச்சு வந்து வெளியில் ஆடிபடுது. அது உண்மையா? இதுக்குள்ளே அரச காணி ஒரு பிறப்பேனும் இல்லை, ஒரு பிறப்பில் ஒரு குழியேனும் இல்லை. மக்கள் காணி நான் இப்போ அப்போதான் சொல்லி என்ன படிப்பிச்ச மாஸ்டர்கிட்ட வீடு இன்னும் அதில் இடியே இல்லை, நீ புகைக்கான்னு அடிப்பான். அதே
கேம்புக்குள்ளேயா இருக்கு? இல்லை இங்கே இருக்குது. இந்த விழுவதுக்காக இருந்து மகன் இருக்கா வந்துட்டு போயிட்டான். அவருக்கு ஒரே ஒரு மகன் தான். அவன் வந்துட்டு போனவன். அவன் என்ன சந்திக்கிறேன், நான் சந்திக்க முடியாம போச்சு. அவர் சிறு பிள்ளையிலேயே தகப்பன் மோசம் போயிட்டார். வெளிநாட்டுக்கு போனேன். வெளிநாட்டுல இருந்து வந்து பார்த்துட்டு போயிருக்க. அப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்து யாருமே இங்கே இல்லை. மகனும் தாயும் வெளிநாட்டுக்கு போனது. தகப்பனார் இறந்துட்டேன். அவர் என்ன தகப்பனார் என்ன பாடசாலையில் படிப்பிச்சு மகிழ்ச்சி கிழமையெல்லாம் படிப்பிச்சு பதிவிடமேருந்து போய் போய் வந்து இப்போ அங்கால இருக்கிறோம். எந்த இடம் பேர் இருக்குது இங்கே வந்த நீங்கள்? 19 விடுவிக்கான் வந்தது. எல்லாரும் சேர்ந்து வந்தது. ஆனால் ஆக முதல் 90ஆம் ஆண்டு முதல் யுத்தத்துக்கு எழும்பினதும் இந்த ஏரியா தான். இன்னும் நாங்கள் வந்து இதில் கொஞ்சம் களைப்பாரி அங்கால போனோம். அப்போ இந்த ரோட்டுக்குள்ளே பிறவிட இல்லை. அதை விட அந்த ரோட்டால போயிடலாம். இல்லை இல்லை ரோட்டுக்கு இந்தியாவில் பிற போராளியை போராளியை கூட இல்லை ஒக்கிடமாட்டோம். முதல்ல எங்கே உள்நாட்டுக்கு காடை பொருள் இல்லாட்டா பெருஞ்சொல்வேன். இதில் ரெண்டாவது ஒரு பொறுத்தாள் நின்று அது இதுலேயே தான் இருக்காரு. இந்த இடத்துலேயே தான் இந்த இடத்துல வேலை இந்த பாதையை பிடிச்சி மாவட்டம் போலான்ட்டு வந்தவர். ஒரு நாள் பிடியப்புறம் 4:30-5க்கு துவங்கின யுத்தம் 2:30 மணிக்கு தான் வாங்கிச்சார். கடைசி கட்டம் மட்டும் இங்கே நின்று பிடிபட்டானே. ஆனால் கடைசி கட்டம் உயிர் இழந்துட்டார். அப்படி இருந்தும் அவரோட போராளிகள் இங்கே நகரப்படி இருந்து பசவளானால வந்து அப்படி வந்துட்டு இங்கே மூடுது. ஐயர் செல்வராசா மாஸ்டர் சொல்லுவேன். 90 பேர் வச்சிருந்தார் பிள்ளைகளாக. இந்த போர்டர் தான் கடம். இது அதுக்கையும் இதில் நின்றவர் கடம் பிளப்பா. ஏன் இதுக்கு அடுத்த பாயிண்ட் இருக்கு. ஏர்போர்ட் வாசல் இருக்கு. அவங்கள 5 மினிமமான முதல் நாள் யுத்தத்தில் ஆண்டே இந்த போர்டரோட இருந்தேன். அண்ணன்டே சேர்த்து விட்டாங்க. 16 பேர் அவங்கள எந்த வேண்டி சொல்ல தெரியாங்களே. அப்போ என்னோட வயசு குறைஞ்ச பொடியல் இல்லை. எங்களுடைய அப்பாவே பாடி பண்ண அப்பா நீ சொல்றது சரி. என்னையும் வேண்டிய அம்மா 10 மாதம் பெற்றவர். அவனையும் 10 மாதம் தான் 7 மண்டா வரைக்கும். ஆனால் அந்த முதல் நாள் யுத்தத்திலேயே ஒரு பாராட்டத்தக்க விஷயம் பிளாரிய சுத்தவரை இருந்ததில் அந்த 5 மினிமம் இல்லாமல் போனான். இல்லாமல் பண்ணிட்டான். 16 பேர் தான் நின்றவர். அந்த நேரம் ஒரு சப்ளை ஆயுத துணி ஒன்று இருக்குமா இருந்தால் அவங்களோட நிலவு அந்த 16 பேர் தான் என்ன செய்தாலும் செய்யும். அதுதான் இப்போ வந்து இந்த காணிகள் விடுவிக்கப்பட்ட பிறகு காணிகளுக்கு சொந்தமான மக்கள் வந்து திருப்பி இந்த குடியேற்றத்துக்கு வேற ஆர்வம் காட்டினமா அப்படி தெரிஞ்சாக்கள் உங்களுக்கு இருக்கா? இல்லை எல்லாரும் வந்து போயினோம் இனஞ்சனம் சொல்லி நீ இப்போ இங்கே விடுறேன்னு சொல்லி இப்போ செய்யல சொன்ன உடனே நான் மாசமா நாளைக்கு வரானோ இல்லை இரவுக்கு வரானோ தெரியும். வெளிநாடு விட்டா கட்டாயம் வந்திருக்கு எங்களோட உறவுகள் எடுத்து தங்களை சொந்தக்காரரை அல்லது இப்படி சிநேகிதமான வீட்டை பொறுப்பு கொடுத்து விவசாயம் வேண்டாம் திருத்தி விவசாயம் செய்ய கொடுப்பினோம். இல்லாட்டானால் வீடு எல்லாம் தயாரித்து போட்டா இருக்கலாம். அது அப்படி நல்ல விவரங்கள் செய்வினோம். காதங்களை காணிக்குரிய எல்லைகள் எல்லாம் போடுவினோம். இதுகளுக்குலாம் வந்து பங்கர்கள் இருக்கு இன்னும் முக்கியமாக நான் வந்து அது பார்க்கத்தான். நீங்கள் பார்க்கத்தான் இருக்கா? உங்களுக்கு தெரியுமா? என்ன இதுக்கு இப்போ நான் தான் பார்த்துட்டு வரீங்களா? நாங்களும் போனோம். உள்ளுக்கு போய் ரோட்டில் இருந்து பார்த்தோன்னா கொஞ்சம் பிரத்யாக ரோட்டில் இங்கே இருப்பாங்க. அந்த மூணு மட்டும் அந்த காட்டிட்டு போகிறோம். முன் போய் புறத்தை வாங்குறாங்க. சரி கட்டாயம் நீங்கள் காட்டணும். எங்களுக்கு பார்க்க தான் வேணும். அதான் நான் இப்போ எங்கள் அக்கா நம்ம பெரிய ஃபோன் வச்சுக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் காட்டி ஏதோ கிணத்தோட இந்த மோட்டர் கிடங்க பங்குறேன்னு காட்டி கொண்டு நிற்கிறாங்க. இதெல்லாம் செய்கிறான். ஏன் அதான் காட்டே இல்லை? கட்டாயம் கட்டாயம் நாங்கள் காட்டுறோம். எங்களுக்கு அந்த ஏன் காட்டே இல்லைன்னு கேட்க எங்கள் அக்கா ஏதோ கொடுத்தானு இன்னும் நான் சொல்லி போட்டு சொன்னேன். நான் எந்த ஊரில் நடக்கிற விஷயத்தை நான் கண்ணால் வரேன் வேறு யார் பார்க்குறேன். அவ சொல்லி தாங்களும் பாரு மாமா நாளைக்கு நான் பார்த்துட்டு வரேன். அந்த நான் வந்து பார்த்தேன்னு இருக்கு ஒரு சின்ன சேதம் செய்து போட்டான்னு திட்டம். இப்போ நாங்கள் அதுக்குள்ள உணவெல்லாம் 10 எல்லாம் வச்சுருந்தோம் முடியும். இப்போ அதுக்குள்ள நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குமா? உள்ளுக்கு போயிடுறது ஆயுதங்கள் இப்போ இதில் இருந்து முழுக்களையுமே வந்து இராணுவம் வெளியேறிட்டா அங்கே இருக்கிற சாமான கட்டி எடுத்துன்னா அது நிற்கிறது. அங்கே உறவுப்பட்ட கொள்ள போட மறைச்சி வச்சு மற்ற இப்படி வர பாதைக்கும் கம்மி உள்ள ஓட்டி இருக்காங்க. 2 பாதைக்கு போட்டிருக்கு பார்த்தீங்க. அப்போ அதில் இன்னுமே வந்து ஒதுக்குறதுக்கு உள்ளுக்கும் அமைச்சிருப்பார். அவர் சும்மா நிற்கல. இது 90 பேரை வச்சிருந்த ஒரு மேயர் சும்மா நிற்க. இது மற்ற முக்கியமான சிமெண்ட் தான். தண்டவாளம் இல்லாமல் இந்த வீடு பிளாட். அந்த வீடு மட்டுமே இன்னும் விடையில என்ன இல்லை அது என்ன முழம் பேர் அவன் கரடி கொண்டு நிற்கிறேன். சரி சரியா. இப்போ ஐயா எங்களுக்கு அந்த கட்டாயம் அந்த பங்கரை நாங்கள் காட்டுவோம் மகளுக்கு. குறிப்பிட்ட
சரி ஐயாக்கு நன்றி. இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கு சொன்னாங்க வரைகையும் வந்து ஐயாட்ட தான் பாதை கேட்டினாங்க. வெளித்தோட்டத்தை பார்த்து நாங்கள் விஷயம் தெரிய நினைக்கிறோம். ஆனால் ஐயாவுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. களத்தில் நின்று ஆக்களுக்கு தான் தெரியும் அது அந்த வேலையில் எல்லாம். திருப்பி ஆமி யுத்தத்தோட என்னுடைய அம்மா அப்பா எல்லாரும் போனது இந்த இடத்துல ஆமி கேப்சர் பண்ணினது விடிய. நான் முதல் நாள் பின்னேற 5 மணிக்கு தான் அப்பா என்ன வீட்டை வந்துட்டு போடாது. நான் போனால் விடியப்புறம் இங்கே யுத்தம் ஆரம்பிச்சு. ஐயாக்கு என்ன பேர்? என்ன பேர் சிவநாதன். சிவநாதன் ஐயா. சிவநாதன் சொல்லி விடுறது பெருசா பிரியாதிக்க முடியாது. நித்தியன்னு தான் எல்லாருக்கும் நித்தியன்னு அந்த. சரி நன்றி ஐயா, நன்றி. இப்போ ஐயாவோட போய் நாங்கள் அந்த பங்கர் ஒருக்கா பார்ப்போம். இந்த போடுறத நம்பி முந்தி இங்கே என்ன பண்ணி பலப்பான போடுறா வச்சு அடைக்கி வச்சுருந்தேன் பக்கம் நகரியில் இன்னும் அவ்வளோ தூரம் போட முடியாது. அவங்க அதை அடுத்த தண்ணி போயிட்டு தந்திரமான மூலையை போயிருந்தோம். பின்னேற மூங்கி கூட கிட்டாது. நைட் மூங்கி செய்தானா இதை சோர்வா நிற்கணும். 9 மணி யுத்தம் முடியும். இந்த வீடுகள் எல்லாம் வந்து ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அது 2019 விட்டு விட்டுட்டுனா இனிமே வந்து மக்கள் வரையில என்ன இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் வரையில என்ன வந்துட்டுனா இருப்புக்கு வரையில். இருப்புக்கு வரையில் கொஞ்சம் அந்த உத்தியோகமும் வசதியான ஆட்கள் அவை வெளிநாட்டில் நிற்கணும். அவையனு இருப்புக்கு வராயினும் துப்புரவாக்கி அறந்தாங்கடி அக்கட்டை கொடுக்கணும். அல்லது இப்படி இருக்கிற இடம் இல்லைன்னு சொல்கிற வீட்டை கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல இந்த முள் கம்பிகள் எல்லாம் போட்டிருக்கணும். விடுபட்ட கேம்புகளுக்கு முன்னாலே வந்து இந்த சிவபூமி கந்தபுராண ஆச்சிரமம் என்று இருக்கு. இந்த கேம்ப் வந்து ஒரு கேம்ப் தான் இதில் விடுவிச்சிக்கணுமாம். இதை விட கணக்க கேம்புகள் வேறு பகுதியில் விடுவிச்சிக்கணும்னு சொல்லப்பட்டது. இந்த வீடுகள் எல்லாம் வந்து கட்டுப்பாடெலாம் இருந்தது பாருங்க. இப்போ தான் விடுவிச்சிக்கணும். இந்த விடுவிச்ச பகுதிகள் எல்லாம் இதில் அந்த முள்வேலியில் அகற்றப்பட்டு இதில் போட்டிக்கணும் பாருங்க. பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்த விடுவிக்கப்பட்ட வீடுகள்லாம் எவ்வளோ பச்சை பசையிலன்ட்டு இருக்குது பாருங்கள். இதில் அந்த மாடுகளுக்கு புல்லுகளும் வந்து வெட்டி கொண்டிருக்கிறோம். அதோட விறகுகளும் வந்து வெட்டி கொண்டு வந்தவ. நாங்கள் இதால் போய்க்க வந்து நின்றவ. இப்போ அவையில் போயிட்டோம். அதில் 3 சில வண்டியில் போகிற ஐயா வந்து எங்களுக்கு அந்த கேம்ப் ஒன்று இருக்குது, தம்பி வாங்கோ நான் உங்களுக்கு கட்டாயம் அந்த கேம்பை காட்டுறேன், நீங்கள் உலகத்துக்கு காட்டணுமெண்டு கூட்டி கொண்டு போகிறார். எங்கே பதங்கி ஒளி இருக்கு? புதுக்குள்ள போகலாமா? இவன் வேணுமெண்டு இப்போ இவன் செய்து கொண்டு போடுறதுக்கு மக்கள் வேற கொடுத்துட்டு இதில் பார்க்க தெரியுதா உங்களுக்கு? கேட்டேன். அதில் காட்டியிருக்கு. சரி சரி. இல்லை இப்போ இந்த கடைநாளையா மழையோட வளர்ந்துட்டு ஆனால் இவன் கிளியர் பண்ணிடுறேன் தான் போடுற ஒரு ஐடியா தானே. அதான் உள்ளுக்குள்ளே இறங்கி போகலாமா? முந்தி போடுறது வழியல் இருக்குமே என்ன விட்டு பண்ணுற இது மூய்ங்க மங்கிறான். இதுக்கு முன்னுக்கு போகிற மாதிரி வராது, சப்ளை வந்து போகிற மாதிரி உண்டு. ஆனால் நீ கேட்க காலால் திறப்படியாக வரலாம். அதுக்கு போயின்னு பாதுகாப்பு இப்படி ஒன்று உங்களால் 3 நாளைக்கு இருக்கும். இடிச்சுட்டாலும் இன்னும் தெரிய இல்லை. மறைக்க இல்லை நான் பார்த்துட்டு வரணுங்கிற அக்கா மறைக்கவும் பிள்ளைகிட்ட முள்வேலி எல்லாம் அகற்றப்பட்டு இருக்கு. இருந்தாலும் போகக்கூடிய மாதிரி தான் இருக்கு. நாங்கள் இதுவரைக்கும் வந்து எங்களை ஒருத்தரும் வந்து தடுக்கல. மற்ற இதில் பார்த்தீங்கன்னா இதில் சிங்கள எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. இதில் விவரம் தெரிஞ்சாக்கள் வந்து சொல்லுங்கள். இதான் வந்து உண்மையான பங்கராம். இங்கே முழுக்க வந்து பற்றை காடுகளாக தான் இருக்குது பாருங்க. இப்போ இதுதான் பங்கருக்குள்ளே போகிற வழி இப்படித்தான் இருக்குது. இதுக்குள்ளே என்னன்ற போகிறப்போ ஐயோ இங்கே பாருங்க, இதான் அந்த பங்கருக்குள்ளே போகிற பாதை. இதுக்குள்ளால என்னண்டு போயிருப்பினம் ஒன்று ஒரு கேள்வி இருக்குது. நிலத்துலேருந்து ஒரு 2 அடிக்கு தான் இந்த பங்கர் இருக்குது. ஆனால் போகிறதுக்குரிய பாதையும் வந்து சின்னதாக இருக்குது. இதுக்குள்ளே நான் போனால் வந்து வெளியில் வருவேனான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதான் போயிடலாமல் இருக்குது. இதுதான் அந்த பங்கருக்குள்ளே போகிற பாதையை பாருங்க இவ்வளோ சின்னதாக இருக்குது. எங்களை வேறு யாக்கள் எல்லாம் கட்டாயம் போக இல்லாது. இதுக்குள்ளே போய் அப்படி பாதை இந்தியாவில் திரும்பு கீழே நல்ல ஆழ்பமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து போகக்கூடிய சாத்தியக்குறவு இல்லை. இங்கே பாருங்க ஒரு 2 அடி வழிதான் இருக்குது. பயங்கர கஷ்டம். இப்போ நாங்கள் பங்கருக்குள்ளே போக போகிறோம்.
பதங்குழிகளை பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் வந்து தண்டவாளம் போட்டிருக்கு, மேலே பொழிஞ்சு விழாமல் இருக்கிறதுக்கு தண்டவாளங்கள் மேலே போடப்பட்டு தான் இந்த பதங்குழிகளை இப்படி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பதங்குழி வந்து உள்ளுக்குள்ளே போய் இங்கே இடப்பக்கம் அப்படியோ திரும்புகிற மாதிரி வசதியாக இருக்குது. உள்ளுக்குள்ளே போனால் சரியான கஷ்டப்பட்டு தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். போனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பெரிய பகுதி, இதால் போய் இங்கால பக்கத்தால் திரும்புது. மற்றது அங்கால பார்த்திங்கன்னா அங்காலயம் வந்து நல்லா கட்டி இருக்குது. மற்ற இதில் பார்த்திங்கன்னா இதுகளில் அந்த பாதுகாப்பு ரன்கள் இராணுவம் வந்து பாதுகாப்பு கடமையில் இருக்கிறக்காண்டி இதில் கூடாரமாக கட்டி விட்டுருக்கணும். மற்றது இந்த வீடுகளில் கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த வீடுகளில் இருந்த நிலைகள் மற்றது ஓடுகள் பலகைகள் எல்லாத்தையும் வந்து கலட்டி கொண்டு போயிட்டோம். போய்க்க உண்மையிலேயே வந்து இந்த வீடுகள் இந்த காணிகள் எல்லாம் வந்து யாரோ ஒருத்தட்ட உழைப்பில் உருவாகின இடங்கள்லாம். எவ்வளவு புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து இந்த காணிக்கு சொந்தக்காரராக இருக்கையிலும் குழி இருக்கிற இடமெல்லாம் வந்து கம்பி வேலியல் பாதுகாப்பு வேலியல் எல்லாம் போடப்பட்டிருந்தது. அந்த பாதுகாப்பு வேலியலுக்கு போடப்பட்டிருந்த கட்டைகளையும் வந்து அகற்றி கொண்டு போயிருக்கணும். இந்த வீடுகளை பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு வீடுகளாக இருந்திருக்கும் அந்த காலத்தில். இன்னுமே வந்து இந்த முள் கம்பிகள் வந்து அகற்றப்படாமல் இருக்கு. இங்கால பகுதிகளுக்கு வாராக்கள் வந்து கவனமாவாங்க. நான் நினைக்கிறேன் இதில் ஒரு புத்த கோயில் இருந்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. பாருங்கள் எவ்வளவு பெரிய வீடுகள். இதில் எல்லாம் குசினியாண்ட பகுதிகள் எல்லாம் இடிபடாமல் இருக்குது. அந்த காலத்தில் இப்படி ஒரு வீடு கட்டுறேன்னா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு உழைச்சி கட்டியிருப்பினோம். ஆனால் கனவோட கட்டிய இந்த வீடுகள் வந்து என்ன மாதிரி சிதைந்து போயிருக்குன்னு பாருங்க. இந்த சிதைந்து போய் காணப்படுற வீடுகளை பார்க்குற சொந்தக்காரர்கள் மனநிலை என்ன மாதிரி இருக்குமென்று யோசிக்கவே வேதனையாக இருக்குது. மற்ற இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து இராணுவத்தின் சப்பாத்து இருக்குது பாருங்கள். இராணுவம் போட்ட சப்பாத்து ஒன்று இதில் இருக்குது. இதில் ஒரு கிடங்கொண்டு வெட்டின மாதிரி கிடாக்கு என்ன தாட்டிருக்கோ தெரியலை. இராணுவத்தின் சப்பாத்து இதில் கிடக்கு பாருங்கள். அன்னையாக்கள் இந்த சைக்கிள்கள் நிற்கிது. இதில் காணப்படுற விறகுகளை வந்து வெட்டி எடுத்து கொண்டு போகணும் தங்களோட தேவைக்காண்டி. சூழ்நிலையை வந்து இங்கே காணப்படுற விறகுகளை வருமானமாக மாற்றக்கூடிய உழைப்பாளிகளும் வந்து எங்களோட மத்தியில் இருந்து ஒன்று இருக்கோம். இதில் வந்து சிங்கள எழுத்துக்களால் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இதில் அந்த கிணத்தடி இருக்குது பாருங்கள். இந்த பறவைகள் குருவிகள் போடுற விதைகள் விழுந்து இந்த கிணத்தையே உடைச்சி கொண்டு இந்த மரம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த கிணறு எல்லாம் வந்து இவ்வளோ ஆல்பமாக இருக்குது பாருங்கள். பயங்கர ஆல்பமான கிணறுகள். இதில் வந்து நீர் தாங்கியல் இருக்குது பாருங்கள். இப்படி தான் முதல்ல எல்லாம் வந்து அந்த துணா கிணறுக்கு கட்டிடம் கட்டியிருப்பினோம். இதெல்லாம் அந்த துளாவை போடுறது இப்போ கைவிடப்பட்ட நிலையண்டபடியாக வந்து இந்த கட்டிடம் இன்னும் உடையாமல் இருக்குது. மற்றது பின்னால் பார்த்திங்கன்னா முழுக்க பட்டை காணிகளாக தான் காணப்படுது. அதோட இந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே இஞ்சால பார்த்திங்கன்னா படிக்கட்டுகள் காணப்பட்டு ஒரு அறை போகிற அமைப்பு ஒன்று காணப்படுது பாருங்க. எல்லாம் அப்படி இறங்கி போகக்கூடிய மாதிரி படிகள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. இது சில வேளை பாதுகாப்பு காரணங்களுக்காண்டியும் போடப்பட்டிருக்கலாம். இல்லாட்டி மோட்டார்கள் வைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள வந்து நல்ல பெரிய இடம் ஒன்று இருக்குது பாருங்க. எல்லாமே வந்து சுற்றி வர பட்டை காடுகளாக தான் இருக்குது பாருங்கள். இந்த இடங்களில் வந்து உள்ளுக்குள்ளே போக வேண்டாமன்றதுக்காண்டி முட்கம்பிகள் வந்து போட்டிருக்கணும். ஆனால் இந்த இடத்துக்கு வரைக்கும் இதில் ஒரு பங்கர் இருக்குன்னு யாருக்குமே வந்து தெரியாது. சுற்றி வர பட்டைகளாக தான் வளர்ந்துருக்கு. இந்த வீடு இருக்குது தானே, இந்த கட்டிடத்துக்கு பக்கத்தில் இந்த பங்கர் வந்து அமைஞ்சிருக்கு. வீடுகள் எல்லாமே வந்து யாரோ ஒருவர் கனவோடு கட்டிய வீடுகள் எவ்வளவு சிதைந்து போய் கவனிப்பாரட்டு காணப்படுது பாருங்கள். இவ்வளோ காலம் வந்து இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட்ட பல பேர்ட்ட கனவு இல்லங்கள் இந்த பகுதியில் இருக்குது. காணப்படுற இந்த வீடும் வந்து விடுவிச்சிருக்கணும். ஆனால் இன்னுமே வந்து இந்த வீட்டிலேருந்து இராணுவம் வெளியேறையில் உள்ளுக்குள்ளே இராணுவம் இருக்கணும். அவையில் இந்த இடங்களை வந்து சுத்தமாக்கி தங்களோட உடைமையில் எடுத்துகிட்டு போக மட்டும் இருப்பினும். மற்றது பார்த்திங்கன்னா இதில் ஒரு
புத்தர் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. பார்த்திங்கன்னா இந்த புத்த கோயில்கள் இருக்கிற பகுதிகள் மட்டும் எந்தவித ஒரு புல்லுமே இல்லாமல் பராமரிச்சிருக்கணும். இந்த கட்டுப்பாடுகளில் இருந்த மற்ற நிலங்கள் எல்லாம் வந்து புல்லுகள் முட்கள் காணப்பட்டு பட்டை காடுகளாக தான் இது இருக்குது. அரச மரத்துக்கு கீழே புத்தர் கோயில் உண்டு. இதில் வந்து உண்டியலும் வச்சுக்கிறேன் பாருங்க. கல்வெட்டுகளும் இதில் கிடக்கு. பின்னால் பார்த்தீங்கன்னா பின்னாலேயும் வந்து வீடுகள் இருக்குது. இந்த வீடுகளுக்கு வெளியில் அந்த இதுகள் போட்டுக்கணும் பாருங்கள், பட்ஜுகள், ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுகள், யூனிட் ஃபார்ம் அப்படியெல்லாம் போட்டு தான் இருக்கணும். இந்த வீடுகளும் வந்து இராணுவத்தின் கட்டுப்பாடுகளில் இருந்து இப்போ தான் விடுவிக்கப்பட்டிருக்கு. சிவபூமியிலே முள்ளா விட்டாச்சு. வேற எந்தெந்த இடம் விட்டுருக்கு ஐயா? பலாலி விட போகிறான். பலாலி அந்த பக்கம் மற்ற அங்காலையும் விட போகிறான். இஞ்சால இது பக்கத்துலையா இருக்கு? அது கிராம கொட்டடி. அது இப்போ விட்றாங்க. இது 3ஆம் தேதி விடுறான். 4ஆம் தேதி. இது மட்டும் 3ஆம் தேதி விடணும். இதில் எத்தனை பரப்பு? எல்லாமே 110 ஏக்கர் விடுறாங்க. இதில் எத்தனை வரை பண்ணிருக்காங்க. இவ்வளவு இருக்கு சிட்டாடு. இதில் ஆமி இருக்கிறான் உள்ளுக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிறான். 4ஆம் தேதி போடுவான். டக்குலர் வந்து உண்டு. இப்போ ஒரு மந்திரி வந்து போகிறான். இப்போ பொலிசாமி எல்லாம் நடுவில் போனோம். பின்னுக்கு முன்னுக்கும் ஆமையும் பலி. இது ஏற்கனவே விடப்பட்ட காணியால் இப்போ என்ன வந்து சில பேர் சொல்லினா? இல்லைங்க, இது விடவும் இல்லை. இதில் ஃபுல்லாக ஆமி இருந்தோம் விடாங்க. எல்லாம் கம்பி கட்டு எல்லாம் முந்தின நாள் கலட்டினோம். ஆனால் இந்த இடம் வந்து பாருங்க, பராமரிப்பு இல்லாமல் எல்லாம் புல்லுகள் எல்லாம் பற்றி போய் கிடக்கு. உண்மையிலேயே ஆமி கேமண்டே உள்ளுக்குள்ள அவ்வளவு பட்டி கிட்டி எல்லாம் நீட்டது எல்லாம் இருக்கும். அதான் ஆமி கேம்பு. இது ஒரு குடிமன உடைய துப்புரவாக இருக்கும். அதுதான் இதே சும்மா ராணுவம் இருக்கிறது. பாம்பை கண்டா அவங்க நிற்பாங்க. அந்த லைன் இருக்குங்க மயிலட்டி. அதுக்குள்ள பொழுது விட்டா 7 மணி கண்டா எல்லாரும் லைட் விட நிற்பேன். இப்படி அடிப்பேன். இங்கே பாம்பு கொண்டுங்க ஃபுல்லாக விஷம். இப்படி கடிச்சு போட்டு பிரண்டிச்சோ ஆழ்ச்சி. ஆழ்ச்சரியா பாம்பு பிரல். பாம்பு பிரண்டா ஆழ்ச்சரி. அப்படியான்னு ஃபுல்லாக ஆமாம். இது அந்த கல்லு பூமி அதோட அந்த விஷம் கூடு. பூரான் குட்டி சென்றா மேல எல்லாம் இருக்கும். நடுங்கும் வேர்க்கும் வேண்டு உஞ்சியரால் இருக்கிறார். பார்வை பார்க்குறேன். பார்வை பார்த்தா வந்து ஐயா இங்கே இருக்கிறீங்க. எந்த இடம் மூல நாங்கள் எங்கன்னா பலாலி போட்டுருக்கேன். பழைய பசாவலாம் பக்கத்துல வீடு. நான் பீக்கரில் வேலை. இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு இடம்பெயர்வுக்கு போயிட்டு நான் கல்யாணம் கட்டிங்க 90ஆம் ஆண்டு கல்யாணம் கட்டினேன். நாங்கள் போட்டோம். இந்த பிரச்சனையில் வாங்கிவிட்டு நாங்கள் போய் தெல்லிப்பள்ளையில் அளவட்டி இப்படி சுட்டாடல் சாவச்சேரி இந்த இடம் எல்லாம் இருந்தோம். நாங்கள் வந்து பான் வந்துருக்குறோம். எங்கட இடம் இன்னும் இப்படி இல்லை. அது இப்போ புதுவையாக போட்டுருக்கு. அது பக்கத்துலாம் எங்கட வீடு. அது பிடிக்கத்தான் இருக்கிறான் மழை. பிடிச்சா அதே காசு கொடுப்போம். காசு வேண்டாம். அதான் எங்களோட இடம் தானே முக்கியம் தானே எங்களுக்கு. நாளைக்கு முளைக்கலாம் இன்றைக்கு முளைக்கலாம். இன்னும் 2 கடனும் பண்ணுறோம். மண்ணை வேண்டி. அதுதான் அதான் உண்மை. அதுதான் இது விடப்பட்ட காணிகள் அரச காணிகள் சொல்லப்படுறது ஒரு கருத்தொண்டு நிலவு. அப்ப இதெல்லாம் மக்கள் கையில ஒப்படைக்கப்படும். அந்த ஏரியா இருக்கு. பதாலி சந்தில இருந்து மொதாவலாம் சந்தி மட்டும் அந்த சுற்றாடல் விட்டானுண்டா அதுக்கு எத்தனை ஏக்கர் கணக்கு. பல பேட்ட வீடுகள் இல்லாம ஐயாண்ட வீடும் வந்து இந்த இராணுவ கட்டுப்பாட்டுகளை இன்னுமே இருக்கு. வருங்காலத்தில் அதுவும் விடுவிச்சு ஐயா அந்த குடும்பத்தோட அந்த இடத்துக்கு போகணும்னு நாங்களும் வேண்டிக் கொள்றோம். இன்றைக்கு நாட்டில் மற்ற நாடுகளில் யுத்தம் நடந்தா யுத்தம் முடியவே போறாங்க வராங்க. இது வெட்டின வரையும் இத்தனை வருஷம் யுத்தம் முடிஞ்சு வேணுமே வந்து குழந்தைகள் எல்லாம் பிறந்தும் கிடையாது. இதங்கட காணியும் அதெல்லாம் தெரியாது. சரி நன்றி. மழை வேற வானம் வந்து எவ்வளோ கருத்து இருக்கு. பெரிய மழை ஒன்று அடிக்க போது அதுக்கிடையில் ஐயாவை போக சொல்லியிருக்கிறோம். உண்மையிலேயே வந்து கவலையாக இருக்குது. இப்படியான ஆக்கள்கிட்ட கதை கேட்க தான் அந்த விவரங்கள் வந்து சொல்லினோம். அவைகள்ட்ட இருக்கிற கவலையெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியப்படுத்தினோம். அவ்வளோதான் இந்த காணொலி. இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க எங்களோட மக்கள்கிட்ட காணிகள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுகளை இருந்து எவ்வளவு காணிகள் இப்போ விடுபட்டிருக்குமாண்டு. இப்போ நாங்கள் காட்டினது ஒரு சின்ன ஒரு கேம்ப் தான். இதே மாதிரி 3 பகுதியில் குறிப்பிட்டு விட்டுருக்கணும்னு சொல்லப்படும். உண்மையிலேயே இப்படி இன்னுமே வந்து
பல பிரதேசங்கள் இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள யாழ்ப்பாணத்தில் இருக்கு. கட்டாயம் அதுகள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு உரிய ஆகட்ட கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். எத்தனையோ புலம்பெயர் தமிழர் காணி இந்த பகுதியில் இருக்கு. அது எல்லாமே மீள கையளிக்கப்பட்டு அவர்கள் மீள எங்கட பகுதிகளில் தங்களுக்கான சொந்த வீடுகளை கட்டி சந்தோஷமா வாழணும் என்று நானும் நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற காணொலி வந்து உங்களுக்கு உடனுடனே வரும். இப்படி என்ன ஒரு காணொலி சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறும் நான் உங்கள் அலெக்ஸ். பாய்.